தெனாலிராமன் மற்றும் பேசும் கிளி பாகம் 3 உண்மையான புத்திசாலி. அந்த நேரத்தில் அரண்மனை முழுவதும் அமைதியாக இருந்தது. அனைவரும் அந்த பேசும் கிளி என்ன பேசும் என்று எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த கிளி திடீரென்று கீச் கீச் என்று கத்த ஆரம்பித்தது. அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். அதே சமயம் அரண்மனை வாசலிலிருந்து ஒரு பூனை வேகமாக ஓடிக்கொண்டு வந்தது. அது நேராக கிளி இருந்த கூண்டை நோக்கி பாய்ந்தது. ஐயோ, கிளி ஆபத்தில் என்று சிலர் கத்தினர். அந்த பூனை கிளியை பிடிக்க முயன்றது. ஆனால் தெனாலிராமன் உடனே ஓடி வந்து கூண்டை உயர்த்தி கிளியை காப்பாற்றினார். பூனை பயந்து ஓடி மறைந்தது. அரசர் கிருஷ்ணதேவராயர் ஆச்சரியமாக கேட்டார், தெனாலிராமா, இந்த கிளி ஏன் இவ்வளவு சத்தமாக கத்துகிறது? தெனாலிராமன் சிரித்தார். அரசே, இதோ உண்மை என்று கூறி அவர் அனைவரையும் பார்த்து சொன்னார். இந்த கிளி பேச முடியாது, ஆனால் அது ஆபத்து வந்ததை உணர்ந்து கத்தி எச்சரித்தது. அரண்மனையிலிருந்த மந்திரிகளும் காவலர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த வியாபாரி மட்டும் பதட்டமாக நின்றான். தெனாலிராமன் தொடர்ந்தார், அரசே, இந்த கிளி பேசுவதில்லை. அது இயற்கையாக செய்யக்கூடியதை மட்டும் செய்கிறது. ஆபத்தை உணர்ந்து கத்துகிறது. அரசர் மெதுவாக சிரித்தார். அப்படியானால் என்றார் அவர், இந்த உலகத்தில் உண்மையான புத்திசாலி யார்? தெனாலிராமன் மரியாதையாக கைகளை கூப்பினார். அரசே, தன் திறமை என்ன, தன் வரம்பு என்ன என்று அறிந்தவன்தான் உண்மையான புத்திசாலி. தான் செய்ய முடியாததை செய்ய முடியும் என்று சொல்லி ஏமாற்றுபவன் புத்திசாலி அல்ல. அரசர் மிகவும் மகிழ்ந்தார். தெனாலிராமா, நீ எப்போதும் உண்மையை வெளிக்கொணர்கிறாய். அதனால்தான் நீ எங்கள் அரண்மனையின் பெருமை. அரண்மனை முழுவதும் சிரிப்பும் கைத்தட்டலும் ஒலித்தது. அந்த வியாபாரி தனது தவறை உணர்ந்து தலைகுனிந்து நின்றான். அரசர் அவனை நோக்கி கூறினார், இனி ஒருபோதும் யாரையும் ஏமாற்ற முயற்சிக்காதே. அவன் உடனே மன்னிப்பு கேட்டான். தெனாலிராமன் அந்த கிளியை அன்பாக பார்த்து, நீ பேசவில்லை, ஆனால் உண்மையை சொல்ல உதவினாய் என்று சிரித்தார். அரண்மனை முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்தது. முடிவு: யாரையும் ஏமாற்ற முயற்சிக்கக்கூடாது. தன் திறமையை அறிந்து நடப்பவன்தான் புத்திசாலி. உண்மை எப்போதும் வெற்றி பெறும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இன்னும் இதுபோன்ற தெனாலிராமன் கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.